ஹாய் சாரா. ஹாய் வாசு. ஆஸ் யூஷுவல் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. வாசு, காலையில இருந்து செம மூடோட்ல இருந்தேன். இப்ப நீங்க வந்து ட்ரெஸ் பத்தி பாராட்டணும்னு தான் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கு. மூட் அவுட்டா? என்னாச்சு? எல்லாம் அந்த கோதையால தான். அத பண்ணாத இத பண்ணாதன்னு அவ்வையார் மாதிரி அட்வைஸ் பண்றா. ரொம்ப போர் அடிக்கிறா வாசு. ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. திட்டி அனுப்பிட்டேன். ஓ, கோதையால தான் மூட் அவுட்டா? என் மாமா கோவிந்தனால இல்லையா? இல்லையே. ஏ இல்ல, திடீர்னு வந்து உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு. சாரா யாரு, எந்த ஊரு, அப்பா யாருன்னு துருவி துருவி விசாரிச்சாரு. அப்படியா? எதுக்கு இதெல்லாம் விசாரிச்சாரு? தெரியல, ஆனா அவர் காரணம் இல்லாம எதையும் விசாரிக்க மாட்டாரு. சரி, உனக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை, அதனால தான் உன்னை பத்தி விசாரிக்கிறாருன்னு நினைச்சேன். அப்படி எதுவும் நடக்கல. எதுக்கா உன்னை பத்தி விசாரிச்சாரு? எனிஹவ், நீ எதுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி வாசு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்னை பத்தின டீடைல்ஸ் எதுவும் மிஸ்டர் கோவிந்தன் கிட்ட சொல்லிடலையே? இல்ல சாரா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ். கைவசம் நிறைய தேங்க்ஸ் வச்சிருப்ப போல இருக்கு. ஏகப்பட்ட தேங்க்ஸ் சொல்ற. மோனா, என்ன கோதை இதெல்லாம்? காலையில சாரா பேசினதை நினைச்சு இன்னுமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ என்கிட்ட பேசினதை நினைச்சு கூட நான் ஃபீல் பண்ணல மோகனா. ஆனா யார்கிட்டெல்லாம் பேசக்கூடாதோ அவள்கிட்ட எல்லாம் இந்த சாரா பேசின்னு இருக்காளே, அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னாச்சு கோதை உனக்கு? ஒரே குழப்பமா பேசிட்டு இருக்க. சாரா கார்த்தால அந்த கோவிந்தனோட பேசிட்டு இருந்தா, இப்போ அந்த வாசுவோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அவ என்ன நினைச்சு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. கோதை, நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத. நீ சாரா மேல ஓவரா அக்கறை எடுத்துக்கிற. அந்த அக்கறை தான் அவ எங்க தப்பான வழியில போயிடுவாளோன்னு உன்னை இப்படி பயப்பட வைக்குது. கோவிந்தனோட கேரக்டர் நமக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நாமளே அவன்கிட்ட சில நேரங்களில் பேசிதான் ஆக வேண்டியிருக்கு. பாவம் சாரா, அவளுக்கு கோவிந்தனை பத்தி எதுவுமே தெரியாது, அதான் பேசியிருக்கா. அது எப்படி நீ தப்புன்னு சொல்லுவ கோதை? அதுக்காக சாரா உன்கிட்ட பேசினதெல்லாம் நான் கரெக்ட்னு சொல்ல வரல. சாராவுக்கு நம்ம பக்குவமா எடுத்து சொல்லுவோம். அவ கோவம் தப்புன்னு புரிய வைப்போம். அவ புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல மோகனா. போதாததுக்கு இந்த வாசு வேற. கோதை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வாசு இப்போ நீ நினைக்கிற மாதிரி இல்ல. தெரிஞ்சிட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷனா மாறிட்டாரு. எனக்கே அவர் பிஹேவியர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மோகனா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? சத்தியம் கோதை. வாசு ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு. பரவாயில்லையே, அத்தை பிள்ளைக்காக சத்தியம் பண்ற அளவுக்கு போயிட்டியே. என்ன சொல்ற கோதை? ஒன்னும் புரியாத மாதிரி பார்க்காத மோகனா. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவோட தங்க புள்ள தானே இந்த வாசு. அதத்தான் சொன்னேன். யாரு கண்டா வருங்காலத்துல நீயே இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிடலாம்.
ஏய். அப்புறம் நான் உன் பின்னாடி எஸ் மேடம்னு சுத்திட்டு இருக்க போறேன். கோத, நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் என்னோட ஆசை. ம். கோவிந்தன் ஏதோ உன்கிட்ட பேசிட்டு போனாரே, என்ன விஷயம்? சாரா, அந்த கோவிந்தன் கேரக்டர் சரியில்லை. அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது. ஸ்டாப் இட். சாரா, கோத, ஆபீஸ்ல நாங்க செய்யற வேலைய சூப்பர்வைஸ் பண்ணி நீ சம்பளம் வாங்குறியா, இல்ல எங்களை சூப்பர்வைஸ் பண்ணி நீ சம்பளம் வாங்குறியா? சாரா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? கொஞ்சம் மெதுவா பேசு. ஏன் மெதுவா பேசணும்? வர வர உன் டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. அதான் பொறுத்து பொறுத்து பார்த்து முடியாம பேசிட்டு இருக்க. கொடுத்த ஒர்க்க நாங்க ஒழுங்கா செய்யறோமான்னு பாக்குறது தான் உங்க வேலை. அதை விட்டுட்டு மத்த விஷயங்களை மூக்க நுழைக்கிறது என்ன சிஸ்டர், என்னை பார்க்க வர சொல்லிட்டு கடைசியில் இப்படி யோசிச்சுட்டே இருந்த என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை? சொல்றேன். யார்கிட்டயானும் என்னோட வேதனையை பகிர்ந்துக்கணும்னு தோணித்து, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் ஆண்டவன்னு சொல்லுவா. அந்த ஆண்டவனையே புரிஞ்சுன்றலாம், ஆனா மனுஷால புரிஞ்சுக்க முடியாது போல் இருக்கு. மனுஷாலோட ஆசை, கோபம் எல்லாமே ஒரு புரியாத புதிரா இருக்கு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா மனுஷாலோட குணம் வேதனையாவும் இருக்கு, வேடிக்கையாவும் இருக்கு. நல்லா புரியுது. உன்னை ஆத்துலயே இல்லை ஆஃபீஸில் யாரோ ஏதோ சொல்லியிருக்கா. யார் என்ன சொன்னா? ஆத்துல யாரும் எதுவும் சொல்லல, ஆஃபீஸ்ல தான். ஆஃபீஸ்லையா? யாரு? அந்த கோவிந்தனா? அவர் தான் எதாவது சொல்லியிருப்பாரு. ஏன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே அடுத்த விஷயத்தில் மூக்கு நுழைக்கிற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். இல்ல, கோவிந்தனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. பின்ன வேற யாரால? சாராவால. சாராவா? யாரு? எப்படி உங்கள் எம்டிக்கு கோவிந்தன் ஒரு ரிலேட்டிவ் இருக்காரோ அதே மாதிரி இவ இன்னொரு ரிலேட்டிவா? இல்ல, அவ என்னோட ரிலேட்டிவ். அவ என் கூட என் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. உன் ஆஃபீஸ்லையா? இது வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு 2-3 தடவை வந்திருப்பேன். அவளை நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே இல்லையே. சரி, அதை விடு. அவளுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அவ என்னோட அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? அத்தை பொண்ணால் உனக்கு அப்படின்னு ப்ராப்ளம்? ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க ராமன். ஆனா இதுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில் ரொம்ப பெருசு. எங்க குடும்பத்துக்கும் எங்க அத்தை குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. அதுக்கு காரணம் எங்க அத்தின் பேரு தேசிகாச்சாரியார். பெரிய வேத வித்து. ஹே, வெயிட். அன்னைக்கு நான் உப்பிலியப்பன் கோயிலை மீட் பண்ணப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஒரு பெரியவர் அவரா? ஆமா, அவரே தான். சிஸ்டர், அன்னைக்கு நீங்க அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சப்போ அவர் என் உறவுக்காரர் இல்லைன்னு சொன்னேனே, அதை பத்தி தானே கேட்க போறேன். ஆமா. ஏன் அப்படி சொன்ன? ஏன்னா நான் அவருக்கு உறவுன்னே அவருக்கு தெரியாது. என்ன ராமன், தலைய சுத்தறதா? ஐயோ, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும்படியாவே சொல்றேன். நான் யாருன்னு அத்திம்பேருக்கும் சாராவுக்கும் தெரியாது. ஆனா அத்தைக்கும் அவ மூத்த பொண்ணு லக்ஷ்மிக்கும் தெரியும்.
உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு கோதை. 2 குடும்பம் ஒன்று சேரணுன்றதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கியே. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. கஷ்டப்பட்டு இருக்கேனே தவிர சக்ஸஸ் பண்ண முடியலையேன்னு கவலையா இருக்கு ராமன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நிச்சயமாக சொல்கிறேன், கூடி சீக்கிரம் நீ எடுத்துட்ட காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆமாம், இப்போ நீ பண்ணிட்டு இருக்க இந்த முயற்சி இது ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இருந்தாலும் போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்காக நீ சாராவை பற்றி கவலைப்பட்டு இருக்க? அது இல்ல ராமன், சாராவுக்கு நான் யாருன்னு தெரியாததுனால அவன் மேல நான் காட்டுற அக்கறைய தேவையில்லாத அத்துமீறின விஷயமா அவன் நினைக்கிறா. நான் பண்ற அட்வைஸ் அவளுக்கு எரிச்சலை மூட்டுறது. அவ வானத்துல பறக்கணும்னு ஆசைப்படுறா. நான் எங்கே அவ கீழே விழுந்துருவாளோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். அது அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது ராமன். ஆத்துல இருந்து சமத்தா புடவைய கட்டின்னு கிளம்புறா. ஆனா ஆபீஸ்ல பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து நிக்கிறா. என்ன சாரா இது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு கேட்டா என்ன எடுத்தெறிஞ்சு பேசுறா. நேத்து ஆபீஸ்ல அந்த கோவிந்தன்ட்ட பேசின்னு இருந்தா. அவர்கிட்ட தேவையில்லாம பேசின்னு இருக்காத, அந்த ஆள் கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னேன். அதுக்கு என் மேல கோவப்படுறா. அவள்கிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ராமன். பிரச்சனை அவ்வளோதானே, நீ ஒன்றும் கவலைப்படாத. சாராவை நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்றேன் ராமன்? சாராவுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். அட்வைஸ் அதெல்லாம் அவ கேட்க மாட்டா ராமன். உங்களையே தூக்கி எறிஞ்சு பேசிடுவா. மாட்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எனக்காக நீங்க அவமானப்பட்டுடுவேளோன்னு பயமா இருக்கு ராமன். அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் என் சிஸ்டர் கோதைக்காக அவமானப்பட நான் ரெடி. போதுமா? இனிமே சாராவை பற்றின கவலை தயவு செஞ்சு விட்டுரு. ஓகே? குமரா, அப்பா கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. பெட்ரோல் கம்மியாக இருக்குது, போகும்போது போட்டு போயிருங்க. சரிப்பா. பார்த்து போயிட்டோம். வணக்கண்ணே. வணக்கம் தியாகு. வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. வாங்க தம்பி, உள்ள போவோம். இல்லை பரவாயில்லைங்கண்ணே, நீங்கள் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. அட வாங்க வாங்க தம்பி. வாங்க. ஆ வாங்க ஐயா, வாங்க வாங்க, உட்காருங்க ஐயா, உட்காருங்க. என் பொண்ணை பற்றி எந்த தகவலுமே கிடைக்கலண்ணே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்பிக்கையோட இருங்க தம்பி, மனசை தளர விட்டுறாதீங்க. நம்பிக்கை தானே இருக்கேன். ஆமா, எங்க திடீர்னு இந்த பக்கம்? பக்கத்தில் கோயிலுக்கு வந்தோம். ஆனால் 2-3 நாளாகவே நான் உங்களை வந்து பார்க்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? நம்ம ராகவனை போய் சென்னையில் பார்த்துட்டு வரலாமே நினச்சேன். ராகவனோட சென்னை அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் போய் அவனை பார்த்துட்டு வருவேன். அவனை பார்த்து பல வருஷம் ஆச்சு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அவன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, அன்னையிலேருந்து ராகவனை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. என்னண்ணே, உங்கள்கிட்ட ராகவன் அட்ரஸ் இல்லையா? இருக்கு தம்பி. ஒரு நிமிஷம். பேனா அப்பா இந்தாங்க. அண்ணே, நானே குறிச்சிக்கிறேண்ணே. நம்பர் 6, மகாத்மா காந்தி சாலை, அடையார்.
தம்பி, அடையார் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஆட்டோவை பிடிச்சிங்கன்னா நேராக ராகவன் வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப நன்றிங்கண்ணே. நாங்கள் இப்போ கிளம்புறோம். வராண்ணே. வாங்க. வரேன் தம்பி. வாங்க வரேன் தம்பி. வாங்க. என்னப்பா நீ ராகவன் சாரோட அட்ரஸ் கொடுத்துட்ட? இவங்க அங்கே போய் ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா என்னடா பண்ண சொல்ற? ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக பல பொய்களை சொல்ல என் மனசாட்சி ஒத்துக்கலடா. அதுக்குல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பயப்படுற மாதிரி தியாகு கிட்ட ராகவன் அட்ரஸை கொடுத்ததுனால எந்த பிரச்சனையும் வராது. ராகவனும் அவன் குடும்பத்தாரும் ரொம்ப புத்திசாலிங்க. தியாகுக்கு எந்த உண்மையும் தெரிகிற மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு குமரா. தியாகு, எந்த நம்பிக்கையில் அந்த ராகவனுடைய அட்ரஸை வாங்கினேன்? பின்ன என்னடா, எத்தனை நாளைக்கு தான் என் பொண்ணு கிடைப்பான்னு வெறும் நம்பிக்கையிலேயே வாழறது? ராகவனை பார்த்து தேசிகாச்சார் வீட்டு வாசலில் என் குழந்தைய போட்டேன்னு சொன்னா கண்டிப்பாக அவனால் முடிஞ்ச உதவியை செய்வான். அதனால தான் அட்ரஸ் வாங்கினேன்.